அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், கடந்த காலத்தில் போய் ஒரு 2-3 நாட்களாக ஸ்ரீலங்காவில் மழை பெஞ்சி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு எத்தனையோ மக்கள்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமலுக்கு பட்டணியாக கிடக்குது. ஒரு சில பேர்கள்ட்ட காசு பணத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்ய இயலாமல் அவங்க பதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது சும்மா ஒரு சேம்புளுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ஒரு இதாவது இதுக்கு பூராச்சும் திருந்தி வாழுங்கன்னு சொல்லி, இல்லாத மனுஷனுக்கு கொடுத்து உதவி வாழுங்க. அதே மாதிரிக்கு நம்ம நாட்டில் ஏன் இப்படியெல்லாம் அழிவு ஒரு கடந்த காலத்தில் கொரோனா டைமில் கூட நம்மளோட ஸ்ரீலங்கா தான் கடும் பாதிப்பு. ஏனைய நாட்டில் விட ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் பாதிப்பு. அதே மாதிரிக்கு இப்போ இந்த மழை வந்து கூட நம்மளோட எப்படியுமே ஸ்ரீலங்காவுக்கு அழிவு கொஞ்சம் கூடத்தான். என்னன்னு சொன்னால், நம்மளோட நாட்டில் ஒத்துமை இல்லை. மதம் ஜாதி, நான் முஸ்லீம், நான் தமிழ், நான் சிங்களம்னு சொல்லி அந்த மதம் ஜாதி பேதி பார்த்து பிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதால் தான் அல்லாஹ்வை பார்த்து உங்களுக்கு இப்படி விட்டுருக்கான். இதுக்கு பிறகு திருந்தி வாழுங்க. இப்போது 2-3 நாட்கள் அவங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பத்தோட காரில் போய்கிட்டு இருக்கட்டால தண்ணியில் தாண்டி ஒரு புள்ள, ஒரு தகப்பன், ஒரு உம்மா. அப்போ அந்த டைமில் இறந்த மோசம் போய்த்தாங்க. அதை கூட பார்த்துக்கிட்டு ஒரு சில கேவலங்கட்ட நாய்கள் சோசியல் மீடியாவில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக வேண்டி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறானோ. ஏன் அவனுக்கு தெரியாதா, ஒரு நீச்சல் தெரியாத அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு சொல்லுங்க பாவம், செய்ய மாட்டானோ. ஏன் செய்ய மாட்டானோ? அவனுக்கு ஈகோ, நம்ம போனால் நம்மளோட உசுறு பேய்த்திரும்னு சொல்லி அப்படி ஒரு கேவலங்கட்ட ஒரு ஸ்ரீலங்காவில் அப்படியானவனும் இருக்கிறானோ. அதே மாதிரி தான் ஒரு சில பெண்களும் வீடியோ போட்டுக்கிட்டு வாங்கிட்டு அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு திட்டுறாங்க. உங்களுக்கு வெக்கம் இல்லையா? வாயில் என்னமோ வருவது உங்களுக்கு செய்ய இல்லாட்டி நீங்கள் விட்டு போட்டு வேலையை வைங்க. மற்ற மனுஷன் கடுப்பேற்றிய நடக்கிறீங்க. அதே மாதிரி உங்களோட குடும்பத்தார்களுக்கு யாருக்கு சரி வந்தால் நீங்கள் இப்படித்தானே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன் இப்படி ஈனரகம் கட்ட வேலை செய்கிறீங்க? உங்களுக்கு ஒரு மனிதாபிமானமே இல்லையா? இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. அப்படி இல்லையா, அவங்கள முடிஞ்ச நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, வீடியோ அந்த தண்ணியை வச்சு மழை பெஞ்சி மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கி அதை எடுத்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நக்களுக்கு நையாண்டிக்கு வீடியோ போடுறீங்க. ஒரு சில பேர் அந்த பக்கம் பார்த்தாமலே என்ன உங்களுக்கு கேவலம் இல்லையா? உங்களுக்கு இதெல்லாம் மனுஷன் அங்கே சாக கிடக்கிறான், சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லாமலுக்கு எத்தனையோ பேர் வந்துக்கிட்டு அழியிறாங்க. இங்கே மலையகத்து பக்கமெல்லாம் பார்க்கணும், எத்தனையோ மக்கள் வந்துக்கிட்டு சாப்பாடு இல்லாமலுக்கு பதறது. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வெக்கம் இல்லையா? ரோசமுண்டப்பட்ட சாமா இல்லையா? உங்களுக்கு மண்டையில் ஒன்றுமே இல்லையா? ஏன் இப்படி செய்கிறீங்க? இதுக்கு பிறவாச்சு இந்த மதம் ஜாதி மேதின்னு சரி பிரித்து பேசாமலுக்கு எத்தனை ஒத்துமையாக வாழுங்க. சரியா? ஒத்துமையாக வாழுங்க. இப்போ பாருங்கள், அடித்த மாதிரி இதே ஒரு பெரிய பாதிப்பு வந்துட்டால் ஸ்ரீலங்காவே இல்லை, தரமட்டம். மழைக்கு தெரியுமா, நீ முஸ்லீம், நான் தமிழ், நீ கிறிஸ்டியன் சொல்லி இல்லையே, ஒரே மட்டும். இதுக்கு தான் ஒத்துமையாக வாழுங்க. சரியா? ஸ்ரீலங்காவில் நமக்கு ஒத்துமை கட்டாயம் வேணும். ஒத்துமையாக வாழுங்க, எல்லாரையும் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். என்ன சரி தவறாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க.